வளரும் நிகழ்ச்சி எத்தனை கோடி இன்பம். சிறப்புரை வழங்க இருப்பவர் பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை பேச்சாளர், எழுத்தாளர், கதை சொல்லி, திரைப்பட நடிகர் என பன்முகம் கொண்ட கலைமாமணி முனைவர் பேராசிரியர் திரு கு. ஞானசம்பந்தன் அவர்கள். அவரை உங்களின் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திரு ஜி. குரு சந்தானம் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலத்திலிருந்து வந்திருக்கும் திரு கு. அங்குச்சாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் வேற ஏதோ வரவேற்புரையிலேருந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு பார்ப்பாங்க. இல்லை, உண்மையாக இந்த வரவேற்புரை தான். ஐயாவோட உண்மையான பேர், இயற்பெயர் அங்குச்சாமி. சின்ன வயசில் ஒரு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அதிகம் அவங்க அப்பா நிறைய விஷயம், அந்த அப்பாவை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது, நம்ம சொல்லலாம். அப்பா இவருக்கு ஒரு மேடை அளித்து அந்த மேடையில் திருஞான சம்பந்தர் பற்றி ஒரு பாடலை பாடியதால் ஒரு மடாதிபதி அவருக்கு ஞானசம்பந்தன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஸோ அது அங்குச்சாமி அப்படி தான் ஞானசம்பந்தன் ஆச்சு. அப்புறம் இப்போ ஆதாரில் வந்து இவ்வளோ பெரிய பேர் வைக்க முடியாதுன்றதுனால இப்போ பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் வந்து சோழ வந்தான் என்று ஊர் பெயர் மாறி இருக்கிறது. ஆக்சுவலாக ஐயாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறு குறிப்புகள் நான் எழுதி வந்திருக்கிறேன். அதை கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கணும். அம்மாவிடம் இருந்து அன்பும் அப்பாவிடம் இருந்து அறிவையும் பெற்றவர். அவரோட அப்பாவை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்பா வந்து பல பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார். ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து அவர் வந்து அவங்க அப்பா அதை ஐயாவும் தொடர்ந்துட்டு இருக்கார். ஐயாவும் இப்போவும் அவரும் பல பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்பா என்னென்னலாம் செய்திருக்கிறார்ன்றது ஒரு பட்டியலே போடலாம். அவருடைய அப்பா முதல் மேடையை அமைத்து கொடுத்தவர் அவர் அப்பா. அவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பா. ஆக்சுவலாக அது முதல் மேடை, முதல் பாடல் பாடி பெயர் மாற்ற அந்த இதுவுமே அப்பாவோட இதுதான். அப்புறம் அப்பாவை பற்றி சொல்லும்போது ஐயா ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், எல்லாமே இன்ஃபர்மேஷனாக தான் வரும். எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு ஒரு கேள்வியாக வராது, எல்லாமே தகவல் தான். உனக்கு கல்யாணம், பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு எல்லாமே தகவல் தான். அப்பா வந்து தகவலாக தான் சொல்லியிருப்பார். அதுவும் முக்கியமாக வந்து தமிழ் ஆர்வம், அந்த தமிழ் ஆர்வம் அப்பாகிட்ட தான் வந்தது. 4 அடியாரையும் சொல்லி கொடுத்தது அப்பா தான், அந்த 4 அடியும் போட்டது அப்பா தான். அப்புறம் ஆய்வு கட்டுரைக்கு அந்த முனைவர் இதுக்கு ஆய்வு கட்டுரைக்கு வித்திட்டவரும் அப்பா தான். எதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பிஹெச்டி இது வாங்கணும்னு வித்திட்டவரும் அப்பா தான். ஸோ அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றியிருக்காரு ஐயாவோட வாழ்க்கையில். ஐயா வந்து நம்ம வந்து ஒரு நகைச்சுவை பேச்சாளர் என்று நாம் ஒதுக்கி விடுகிறோம். அது வந்து ஒரு தவறான ஒரு இது. நான் நிறைய இடத்துல அதை ஐயாவும் சொல்லியிருக்காரு, அதை கண்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு பக்தி சொற்பொழிவாளர். அவர் வெளிநாடுகளில் சென்று பக்தி சொற்பொழிவு ஆற்றுபவர். இங்கே விட லோக்கலை விட வெளிநாட்டில் பக்தி சொற்பொழிவு அதிகமாக ஆற்றுபவர் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த தமிழையும் பக்தியையும் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால, அதனால் அங்கே அவங்க ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. இங்கே எப்படின்னா ஒரு 4 ஜோக்கு சொல்லுங்களேன் சார், ஒரு 10 ஜோக்கு சொல்லுங்களேன் சார் என்று அவரை குறைத்து விடுகிறார்கள். 18 நாள் தொடர்ந்து மகாபாரதம் பாடக்கூடிய திறமை படைத்தவர் ஆக்சுவலாக ஐயா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஐயா மேற்கொண்டு இந்த பெற்றோர் இல்லறத்துக்கு அவர் அது வரணும். அவர் இந்த சொற்பொழிவுகளை இங்கே ஆற்ற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். அந்த ஐயாவோட நண்பர் கமலஹாசன் என்று எல்லாருக்கும், நடிகர் கமலஹாசன் என்று எல்லோருக்கும் தெரியும். எப்படி கமலஹாசன் வந்து பல துறைகளில் அவர் ஒரு ஈடுபாடு உண்டோ அதே மாதிரி ஐயாவுக்கும் பல துறைகளில் ஈடுபாடு உண்டு. அதுக்கான ஒரு 19 லிஸ்ட் எடுத்திருக்கோம். அது ஒன்று ஒன்றா நான் படிக்கிறேன். ஐயா கையெழுத்து பத்திரிகை நடத்தியிருப்பவர். இன்றைக்கும் அவரால் ஒரு பத்திரிகையை டிசைன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி உண்டு. நூலக பிரியர், எங்கு சென்றாலும்
அந்த ஊரில் நூலகம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டு போய் பார்த்துட்டு வர்றவர் ஐயா. ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் நூலகம் இருக்கையா, நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். வாசிப்பின் இனிமையை அறைந்தவர். நீங்கள் அந்த வாசிப்போட இனிமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஐயா டவுன் பஸ்ஸில் ஒரு கம்பியில் ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு பொன்னியின் செல்வன் படித்தவர். அதே மாதிரி வெளிநாட்டில் ஏர்பஸ்ஸில் போகும்போதும் ஒரு அந்த ஃப்ளைட்டில் 24 மணி நேரம் யுஎஸ்க்கு போகும்போதும் அந்த புத்தகத்தை விடாமல் படிப்பவர். அதனால் வாசிப்பின் இனிமை வந்து அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஆக்சுவலாக 25 புத்தகத்துக்கு மேல் எழுதியிருக்கிறார். 1985 பட்டிமன்ற நடுவராக இருக்கிறார். முனைவர், பக்தி சொற்பொழிவாளர், வானொலியில் சொற்பொழிவு ஆற்றியவர். அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். வானொலி அப்புறம் 18 ஆண்டுகள் ஜெயா டிவியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர். 18 ஆண்டுகள். இங்கே பல பேருக்கு வயசே 18 தான் இருக்கும். 18 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஜெயா டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். பல 50 நாடுகளுக்கு மேல் சென்று சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். விடாமுயற்சி கொண்டவர். அவருக்கு ஒரு மேடையில் சரியாக பேச வரலன்னு தெரிஞ்ச உடனே இதை எப்படியாவது நம்ம கற்றுக்கணும், இது எப்படியாவது இதில் என்ன இருக்குது, நம்ம ஏன் விட்டோம், நம்ம ஏன் பயந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு விடாமுயற்சியை கொண்டு அவருக்கு அதை மேடை பேச்சை ஒரு பெரும் முயற்சியாக எடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர். ஆக்சுவலாக பல நாடகங்களை எழுதி நடித்திருக்கிறார், நடத்தியும் இருக்கிறார். பல நகைச்சுவை மன்றங்களை ஆரம்பித்தவர். பல ஊர்களில் நகைச்சுவை மன்றங்களை ஆரம்பித்திருக்கிறார். ஹியூமர் கிளப்னு சொல்லுவோம், அதை ஆரம்பித்திருக்கிறார் ஐயா. அப்புறம் 1000 நூல்களுக்கு மேல் முன்னுரை எழுதியிருக்கிறார். ஐயாவிடம் வேண்டி கேட்கறது உண்டு. தெரிஞ்சவங்க வந்து என்னோட நூலுக்கு வந்து முன்னுரை எழுதி கொடுங்க அப்படின்னு. அந்த நூல் மேல் அவருக்கு விருப்பம் இருந்தால் எழுதி கொடுப்பார். ஒருவேளை அது கருத்து ஒத்து வரலைன்னா மறுபடியும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இதுக்கு என்னால் எழுத முடியாது அப்படின்னு இதுவாக சொல்கிற ஒரு ஐயாவோட வந்து ஒரு பெரிய மரியாதை கொண்டு எல்லா நூலுக்கும் முன்னுரை எழுதியவர் கிடையாது. தமிழ் வழி திருமணங்களை நடத்துபவர். அப்புறம் யூடியூபர் ஐயா ஒரு யூடியூபர். அப்புறம் நடிகர், முக்கியமாக நடிகைகளின் தந்தை. அப்புறம் ஐயாவோட ஒரு பேச்சை மட்டும் நான் ரொம்ப வந்து எல்லாருக்கும் அதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அவர் பேசும்போது ஒரு இதில் சொல்லியிருந்தார், ஒரு தந்தை, ஒரு மகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் தந்தை வந்து அந்த துக்கம் தாங்காமல் உறைந்து போய்விட்டார். பேச்சே வரல. ஒரு பண்ணையார், அவர் வந்து எந்த வேலையும் செய்யலை. ஊர் மக்கள் வந்து இவரை கூப்பிட்டு போய், ஐயா நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வில்லி பாரதத்திலிருந்து அபிமன்யு இறந்த ஒரு சம்பவத்தை கூறி அதில் விதி எவ்வளோ வலியது அப்படின்னு என்று அதை ஒரு விளக்கம் சொன்ன உடனே அவர் அவ்வளோ நாள் உறைந்திருந்த அந்த தந்தை வந்து இறங்கி வந்து ஐயா கையை பிடிச்சி இன்னைக்கு எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ஐயா இதை சொல்ல காரணம் வந்து தமிழ் உயிரை அசைக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த தமிழை கொண்டு எங்கள் உயிரையும் நீங்கள் அசைக்க வேண்டும் என்று கூறி அன்புடன் உங்களை இந்த பெற்றோர் இல்லத்துக்கு வரவேற்கிறோம். மிக்க நன்றி. பேராசிரியர் திரு கு. ஞானசம்பந்தன் அவர்களை கௌரவிக்க திரு மோகன சுந்தரம் மற்றும் திரு டெல்சிங் பிரைட் அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நந்தவனத்திலே என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தவனத்தின் நிறுவனர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்த உடனே அதை சுற்றி பார்த்தேன். அப்படியே என்னை அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் பார்க்க வச்சாங்க. அதை பார்த்தபோது எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது என்றால், எந்த செயலை செய்கிற போதும் ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சால் தான் அதில் ஒரு தெய்வீகத்தன்மை வரும், இல்லைன்னா வராது.
இங்கே இந்த இடத்த பார்த்தபோது நான் வர்ற வழியில் எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்த அந்த பகுதிகள், காற்று, வெளிச்சம், இத்தனைக்கு நடுவில் இங்கு வந்து இருக்கின்ற அந்த பெரியோர்கள், பெற்றோர்கள், அவர்களுக்கு ஒரு தனிமை உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இயற்கை சூழல், பறவைகள், பட்டாம்பூச்சிகள், மரங்கள், மலர்கள், கனிகள், காய்கள், தெய்வங்கள் எல்லாமே இத்தனையுமாக உருவாக்கி அத்தனை பேருடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐயா நிறுவனர் மகா கணபதி ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, மேடையிலே அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. பேராசிரியர் பெருமக்கள், எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில் காலையிலே பட்டிமன்றம் நிகழ்ந்ததை அறிந்தேன். உண்மையிலேயே நானும் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிட்டதுனால வர முடியல. இல்லைன்னா இப்போ ஐயா கவிஞர் அறிவுமதி ஐயா பேச்சை கேட்க வந்து உட்கார்ந்துருக்கப்ப ஏற்பட்ட மகிழ்ச்சி மாதிரி அந்த பட்டிமன்றத்துக்கு வந்து நான் கேட்டிருப்பேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குது. மாது அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அவங்க பேசியிருக்கிறாங்க. நல்ல ஒரு நிகழ்வு காலையிலே. இப்போது அற்புதமான நிகழ்வு. அறிவுமதியா அவர்கள் பேசியதை பார்க்குற போது எவ்வளவு செய்திகள் இருக்குது, எத்தனை இருக்குது. அதனால தான் இதெல்லாம் படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் தோணும். எப்போ போனாலும் நான் கடையில் சின்ன புத்தகம் வாங்கவே மாட்டேன். அந்த 20 பக்கம் 30 பக்கம் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஓலை பட்டாசு, சீனி பட்டாசு மாதிரி இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் லட்சுமி வெடி, யானை வெடி, அணுகுண்டு தான். அது மாதிரி இவ்வளோ பெரிய புத்தகமாவது இருந்தால் தான் வாங்குவேன் நான். இப்போ கூட இறையன்பவர்களுடைய என்ன பேசுவது எப்படி பேசுவதுங்கிற புத்தகம் ஏறத்தாழ அந்த புத்தகம் 850 பக்கங்களுக்கு மேற்பட்ட அந்த புத்தகத்தை ஒரு வாரமாக தூக்கிட்டு அலைஞ்சேன். ஏன்னா பேச வேண்டியிருந்தது அதுக்காக. அப்போ அது மாதிரி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இங்கே அவர்கள் பேசுகிற போது எத்தனை அழகான தமிழ் சொற்கள். ஐயாட்ட கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அறிவுமதி அவர்களை நான் எங்கே பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு அமெரிக்காவில் பார்ப்போம் 2 பேரும். அடுத்த சந்திப்பு ஆண்டிபட்டியாக கூட இருக்கும், இங்கனக்குள்ள பக்கத்தில், என் மதுரை பக்கம். அப்புறம் ஒரு 6 மாதம் பார்க்க மாட்டோம். ஆஸ்திரேலியாவில் இருப்பார், அங்கே போய் பார்த்தா அங்கே இருப்பார். நீங்கள் எப்போ வந்தீங்க, நாங்கள் எப்போ வந்தோன்னு கேட்டு வருவோம். காற்று போல, கவிதை போல எங்கும் நிறைந்திருப்பவர் நம்முடைய ஐயா அறிவுமதி அவர்கள். தினசரி அவங்க அந்த சொற்களை எனக்கு யூடியூப் இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறப்ப ஒவ்வொரு ஒரு சொல் தமிழில் இவ்வளவு சின்ன சொல் உண்டா? அந்தி, நாள், மழை, அப்படி வரிசையாக அவர் சொல்லிட்டு வரதை பார்க்குறப்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி அது போல் அவர் சொல்ல 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 கேட்க 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 அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மீண்டும் சொல்லி, நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து தமிழ் பணி செய்ய வேண்டும். சொன்ன மாதிரி கவிதை எழுதுவதோடு பாடுறீங்க. நீங்கள் பாடி நானும் கேட்டிருக்கேன். அமெரிக்காவில் அந்த பாட்டு நீங்களே பாடினீங்க. அவங்க தேவி நாகப்பன் அவர்களுடைய வீட்டு பிறந்தநாள் விழாவில் உங்கள் பாட்டை எல்லாருமா சேர்ந்து பாடுறோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஐயா இங்கே சொன்னாங்க, இந்த நிலையம் மிகச் சிறப்படைய வேண்டுமென்றால் மருத்துவ பெருப்புகள் போல விளங்குகின்ற வங்கியினுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் மனது வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கருணையால் நிதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது கட்டாயமாக வந்து சேரும். அதுவும் சொன்னா பாருங்க, மகாபிரபு, மகாராஜா, அந்த 2 வார்த்தையுமே அந்த மகான்னு போட்ட உடனே அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைத்தது. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, என்னை அறிமுகம் செய்த நண்பர் குரு அவர்கள் எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்கிறாரு. ரொம்ப நான் மெய் சிலிர்த்து போனேன். ஏன்னா அறிமுகம் என்பது ஒரு கலை. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ
தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். இது கம்பன் சரஸ்வதியை பார்த்து பாடுறது. 64 கலைகள் இருக்குன்னு சொன்னால் இந்த அறிமுகம் செய்கிற கலையும் ஒரு கலையாக இருக்கணும். எவ்வளோ அழகாக எவ்வளோ ஈடுபாட்டோடு தேடி தயார் பண்ணி எங்கள் ஊர் பேர் என்னங்கிறது எங்கள் பேருக்கு தெரியாது. சோழன் வந்தான், சோழன் உவந்தான், சோழன் அதெல்லாம் இல்லைங்க. மதுராந்தகம்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், இங்கே பக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம். மதுரையை ஜெயித்த சோழன் மதுரைக்கு அந்தகனாக தன்னை சொல்லி மதுராந்தகம் என்ற ஊரை உருவாக்கினான். அதான் மதுராந்தகம். சோழனை செய்த பாண்டியன், வெற்றி பெற்ற பாண்டியன் மதுராந்தகம் என்று வைத்ததைப் போல சோழாந்தகம் என்றொரு ஊரை உருவாக்கினான். அதுதான் எங்கள் ஊர். சோழாந்தக சதுர்வேதி பாகனூர் கூற்றம்ங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிவு தாலுக் அப்படி பிரிக்கிறோம்ல, அது மாதிரி பாகனூர் கூற்றத்து சோழாந்தக சதுர்வேதி மங்கலம்ங்கிறது அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர். அது உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிதானம் யாருன்னு கேட்டால் உவேசா. அதுவே என்னன்னா உத்தமதானபுரம் உத்தமர்களாகிய அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர். அதனால் அதுக்கு உத்தமதானபுரம். எங்கள் ஊர் அது மாதிரி சதுர்வேதி மங்கலம் 4 வேதங்களை ஓதுகிற அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர் எங்கள் ஊர். இன்றைக்கும் 2 ஏக்கராக இருக்குங்க. ஆச்சரியமான ஒரு இடம், அற்புதமான வைகை கரை. தென்கரை டிஆர் மகாலிங்க ஊர், வடகரை எங்கள் ஊர். நான் படித்த ஊர் முள்ளிப்பள்ளம் சுப்பிரமணிய சாமி ஊர். பூரா பார்த்திங்களா எப்படிப்பட்ட ஆட்கள்னு சொல்லி. இங்கே இந்த ஊரினுடைய பேரை அழகாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியம். அதோட என்னுடைய பேர் எப்படி வந்தது அதையும் சொன்னார். எங்கள் அப்பா அப்போல்லாம் தமிழாசிரியர்கள் உள்ளூர்லேயே இருப்பாங்க, ஆசிரியர்கள் உள்ளூர்லேயே இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் எல்லா ஆசிரியர்களும் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆனால் ஊர் போய் சேரணும். சொந்த ஊரில் யாருக்குமே வேலை கிடையாது. அப்போ ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மாலை நேரத்தையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயன்படுத்தி திருவள்ளுவர் கழகம், சென்னாப்போதார் மன்றம், திருமுறை கழகம் எல்லாம் உருவாக்கி கல்லாதவரையும் கற்க வைப்பார்கள் அந்த ஆசிரியர்கள், எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்காமல். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, எந்த நேரம் வேணாலும் யாரையாவது கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா மாதிரி பொறுமைசாலி யாருமே கிடையாது. 4 பேருக்கு இலை போடு அப்படிம்பார். எங்கேருந்து போடுறது இலையை போடணும். அது மட்டும் இல்லை, திரும்பி பார்த்தாருன்னா அந்த பொருள் அங்கே இருக்கணும். குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல்பார் திருவள்ளுவர். குறிப்பு இல்லாத போது கூட குறிப்பை உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை நம்மோட வச்சுக்கணுமா. அது திருமுறை கழகத்தில் ஒரு நாள் விழா நடந்தது. ஊர்வலம் வந்துட்டு மேடையில் விழா ஆரம்பிக்க போகிறப்ப கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவார காணோம். அவர் எங்கேயோ போயிட்டார். எங்கள் அப்பா என்னை பார்த்தார். அப்போ எனக்கு ஒரு 3-3.5 வயசு இருக்கும். பள்ளிக்கூடம் போகல. அப்போல்லாம் பள்ளிக்கூடம் 3 வயசில் போக முடியாது. அப்போ எப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது பல பேருக்கு. இந்த பையன் எப்போ பிறந்தான்னு கேட்டால் விடாமல் மழை பெஞ்சில்ல அன்னைக்கு பிறந்தேன் அப்படிம்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம மாறிட்டோம்னு நினைக்காங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், ஒரு தலைமை ஆசிரியை கேட்குறாங்க ஒரு வந்த அம்மாட்ட, இந்த பிள்ளை பிறந்த தேதி என்னம்மா, இது எப்போ பிறந்தது? மெட்டி ஒளி சீரியல் ஆரம்பித்தப்போ பிறந்தது. இது எந்த பஞ்சாங்கத்தில் போய் பார்க்குறது? கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. இப்படி தொட்டால் 6 வயசுன்னு அர்த்தம். தொட முடியலன்னா அடுத்த வருஷம் ஆடா போடான்றார் யார்? தலைமை ஆசிரியர். அப்பனும் மகனும் போயிடுவாங்க. நான் 3.5 வயசா ஓதுவார் வரல. எங்கள் அப்பா என்னை பார்த்து நீ கடவுள் வாழ்த்து பாடுறியான்னு கேட்டார் என்கிட்ட. நான் இந்த மைக்கு மேலே என்னமோ ஒரு ஆர்வம் எனக்கு அன்னைக்கு ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். இம்மைக்கும் மறுமைக்கும் என் கூட வரும்போல் இருக்கு. அப்படியே அதை கையில் பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே டக்குன்னு எந்த பாட்டு ஒன்றும் இல்லை, ஞானப்பால் அதெல்லாம் இல்லை. எங்கள் சகோதரிகளுக்கு ஓதுவார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, தேவாரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப கேட்டுட்டு போவேன். சடார்னு மைக்கை வாங்கி
திருஞான சம்பந்தருடைய முதல் பாடல், தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரால் முனி நாட்பணிந்து ஏத்தாறு செய்த பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மானம் என்றே அப்படின்னு பாடி முடிச்சன்ல. அந்த மடாதிபதி ஆச்சரியமாக பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட பையன் யாருன்னாரு. எங்கள் அப்பா என் பையன் தான். என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். எங்கள் குலதெய்வம் அங்காளேஸ்வரி அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்காங்க தான் அவர் சொன்னார். அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். உடனே மடாதிபதி அதை மறுக்கலை. வீட்டில் கூப்பிட்டுக்குங்க, இன்னிலிருந்து ஞான சம்பந்தன்னு பேர் வைங்கன்னு சொன்னார். இருங்க, இனிமேல் தான் கை தட்டணும். ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடல. ஏன் பாடணும்? அதான் பேர் வாங்கியாச்சுல. பேர் வாங்கத்தான் பாடுறோம். பேர் வாங்கியாச்சு. அதை அழகாக எடுத்து சொன்னார். எங்கே தான் தேடி எடுத்தீங்கன்னு நானே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பல மேடைகளில் நம்மளை அறிமுகப்படுத்த சொல்கிறப்ப நமக்கு கண் கலங்கிரும். அப்படி அறிமுகப்படுத்துவாங்க. அதுவும் சில பேர் ஆவேசமாக அறிமுகப்படுத்துவாங்க. ஞானசம்பந்தன் எந்த ஆண்டில் பிறந்தார், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. ஏன்னா என்ன அர்த்தம்? இப்படித்தான் அறிமுகம் பண்ணுவாங்களா? இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சது தெரியாதது படிக்காதது படித்தது எல்லாத்தையும் சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. ஒரு மேடையில் உட்காந்துருக்கேன். என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் என்னை ஜென்மத்திலையும் பார்த்ததில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி ஊடி பதுங்கி பதுங்கி வந்து என்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு போகிறாரு. ஞானசம்பந்தன் தானே அவங்க பேர்? ஆமாம். இதிலிருந்து ஆரம்பித்து நான் மேடைக்கு வர்ற வரைக்கும், அவர் என்னை அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் ஒவ்வொன்றா கேட்குறாரு. அதில் ஒன்று கேட்டாருங்க. என்னுடைய புத்தகம் ஒன்றில் என்னை பற்றிய ஒரு முன்னுரையில் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் என்ன சொல்லி, இவர் ஒரு மின் ஊடக கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது ஒன்றும் இல்லை, இவர் தொலைக்காட்சி மூலமாக திரைப்படம் மூலமாக உலகத்துக்கு தெரிஞ்சவர். இப்போ சொன்னார்ல, நடிகைகளின் அப்பா அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அப்படியே அன்றளந்த தாமரை போல் இருந்தது. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே மகிழ்வாங்க. ஒருத்தர்லாம் எனக்கு பேசி முடித்தோடனே கை கொடுத்துட்டு கையை விடவே இல்லை என்கிட்ட. நான் பரவாயில்லைங்கிறேன், கையை விடலை. என்னையான்னு கேட்டேன். இந்த கையில் தான் நயன்தாராவை பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டார். நல்ல வேளை நீங்கள் அந்த கையை கழுவிடாதீங்கன்னு சொல்லாமல் போனார். அப்படியே வச்சுக்கணும். அப்போ என்ன அவர் எழுதியிருக்கார் தோ பரமசிவன், இவர் ஒரு மின் ஊடக கண்டுபிடிப்பாளர் அப்படி தான் போட்டிருக்காரு. அதாவது மின் ஊடகங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அவ்வளோதான். இந்த அறிமுகம் பண்ண வந்தால் பதுங்கி வந்துட்டார்ல, இது இவருக்கு என்னன்னு தெரில. என்கிட்ட வந்து கேட்டாருங்க, நீங்கள் என்ன மின் ஊடகத்தில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். எனக்குன்னா கோபம் தாங்க முடியல. டியூப் லைட் அப்படின்னேன். சரி அப்படின்னு குறிச்சிக்கிட்டு போயிட்டார். நான் டியூப் லைட்னு யாரை சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? உன்னை தாண்டான்னு அர்த்தம். சரி அப்படின்னு போயிட்டார். இப்படித்தான் இருக்கும். ஆனால் என்ன அழகாக செய்திகளை எடுத்து சொல்லி நானும் என் தந்தையாரும் பேசிக்கிறக்கூடியது. அதுவும் என்ன, ஒரு மருத்துவர் டாக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணார் எங்கள் அப்பா. நடக்கலை. என்ன அளவுக்கு ஃபெயிலானவன் இந்தியாவிலேயே எவனும் இருக்க மாட்டான். நம்பவே மாட்டேங்க நீங்கள். எப்படின்னா, தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு கல்லூரியில் சேர்த்து விட்டாங்க. டாக்டர் ஆகிறதுக்காக செகண்ட் குரூப்புன்னு பேர். 8 பேப்பர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, 4 தியரி, 4 ப்ராக்டிக்கல். எந்த ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனாலும் 8 பேப்பர் எழுதணும். இப்படிலாம் உலகத்தில் உண்டா? நான் தான் பாடுபட்டேன். ஃபிசிக்ஸில் போகும், சுவாலஜி எழுதணும். கெமிஸ்ட்ரியில் போகும், ஃபிசிக்ஸ் எழுதணும். கரப்பாம்பூச்சியை பார்ப்பேன், காக்ரோச்னு எழுத தெரியாது. செம்பருத்தி பூவை பார்ப்பேன், ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனன்ஸ் தெரியுமா எழுத? ஒவ்வொரு இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. எந்த பேப்பர் போகுதோ அதை எழுதினா போதும். இன்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து எந்த கொஸ்டின் போதோ அதை மாத்திரம் எழுதினா போதும். ஏன் பரீட்சையை எழுதாட்டியும் போதும், பாஸ் வந்துச்சா இல்லையா?
எப்படிப்பட்ட நாடு நம்ம நாடு! கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, 2 பாஸ் தான், ஆல் பாஸ் இ பாஸ். இதோடைய தமிழ்நாட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் 2 வருஷமாக. இப்படி தான் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன அவர்கிட்ட மருத்துவர் ஆக்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணார், நடக்கலை. அப்புறம் தமிழ் படிக்கிறேன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரு வகையில் ஏதோ தெரியல ஒத்துக்கிட்டார், வா அப்படின்ட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பரை போல் என்னுடைய தந்தையார் என் கூட பழக ஆரம்பித்தார். நானும் அவரும் பேசிக்கிறது அற்புதமாக இருக்கும். யாராவது விருந்தாட்கள் வந்தோடனே சாப்பாடு வச்சுட்டு இருக்கப்ப வினைத்தொகை அப்படிம்பார். நான் போய் உடனே அவங்களுக்கு ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். புரியுதா என்னன்னு? வினைத்தொகைன்னா என்ன அப்படின்னா, ஊறுகாய், ஊறினகாய், ஊறும் காய், 3 காலத்துக்கும் பொருந்து வரக்கூடிய அந்த இதுக்கு பேர் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதனால் நீ ஊறுகாய் வச்சியான்னு கேட்கல, வினைத்தொகைன்னு சொன்ன உடனே நம்ம டக்குன்னு அப்படி போய் எடுத்து வரணும். கல்லூரிக்கு போயிட்டுருப்பேன், வீட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடுவேன். தோட்கோப்பு காலத்தால் கொண்டு மீன் அப்படிம்பார் எங்கள் அப்பா. நீங்கள் நினைப்பீங்க 2 பேருமே பைத்தியமாக இருப்பாங்க போட்டிருக்கு அப்படின்னு. அது நாலடியாரில் ஒரு வரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வாழுகிற காலத்தில் எங்கே போனாலும் கையில் பணம் இருக்கான்னு பார்க்குறோம், கார்டு இருக்கான்னு பார்த்துக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம். ஒருவேளை பயணப்படுறப்ப சாப்பாடு வேணும்னு வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் என்ன செய்வாங்களாம், சாப்பாடு அப்படி வச்சு அதை ஒரு துணியில் இது பண்ணி ஒரு குச்சியில் சொருகி தோளில் போட்டுக்கிடுவாங்களாம். அதுக்கு பேர் தோட்கோப்புங்கிறான். தோட்கோப்பு இப்படி வச்சு இப்படி போட்டுக்கிறணும். அதாவது வழிநடையாக செல்பவர்களுக்கு உணவு எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அதுபோல் நீ மறு உலகத்துக்கு செல்வாயானால் நீ செய்கிற அறம் தர்மம் சொன்னார்ல ஐயா, அந்த அறம் உனக்கு வழித்துணையாக உணவு போல உடன் நிற்கும். இதுதான் நாலடியார் பாட்டு. எங்கள் அப்பா என்கிட்ட என்ன கேட்டார், டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியான்னு கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. தோட்கோப்பு காலத்தால் உண்ணி அப்படிம்பார்ல, எடுத்துக்கிட்டேன் அப்படிம்பேன். வில்லி பாரதம் சொன்னீங்களே, வில்லி பாரதத்தை எனக்கு அவர் வரி வரியாக நடத்துவார். நான் நின்று வாசிக்கணும், அவர் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு பார்வை குறைவாக இருந்தது கொஞ்ச நாள். நான் பார்த்து வாசிக்கிறப்ப தப்பு விட்டா அவருக்கு வர்ற கோபம் இருக்கு பாருங்க, அப்படின்னு ஒரு கர்ஜனை. அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப வாசின்னு அர்த்தம். நான் தான் கையில் புத்தகம் வச்சுருப்பேன், ஆனால் அந்த பிழையை கண்டுபிடிச்சு சொல்வார். இன்னொன்று சொன்னார் அருமையா, அப்பா வாத்தியாராக இருக்கிறதுனால என்ன லாபம், வீட்லேயும் படிக்கலாம் வகுப்புலேயும் படிக்கலாம், வீட்லேயும் அடி வாங்கலாம் அங்கேயும் அடி வாங்கலாம். அந்த காலத்தில் வாத்தியார்கள்லாம் பிள்ளைகளை அடிப்பாங்க. இன்னைக்கு அடிக்க வேண்டாம், லேசாக ஒத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றான். போலீஸ் வந்து வாத்தியாரை பிடிச்சி போயிடுது, ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு வகுப்பில் திருக்குறள் நடத்துகிறார் எங்கள் அப்பா, 8வது படிக்கிறேன் நான். என்னை வாசிக்க சொல்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர், இதுதான் திருக்குறள். நான் 8வது தானே படிக்கிறேன், சரியாக வாசிக்க தெரியல, ஊழையும்னு வாசிப்பிட்டேங்க. ஊழையும்னு சொல்ல வேண்டியது ஊழ்னா விதி, ஊழையும்னு சொல்கிறதுக்கு பதிலாக உழையும்னு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்கலை, அப்படி வேகமாக வந்து பலார்னு ஒரு அறை விட்டாருங்க என்னைய, சப்புன்னு ஒரு அறை. எனக்கு என்ன கவலைன்னா, அது கோ எஜுகேஷன் கிளாஸு. வச்சலான்னு ஒரு பிள்ளை சிரித்த சிரிப்பு இன்னும் என் மனசில் நிற்கிது. எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது இது, இதை போய் சொல்லிவிடாங்க யாராவது. அப்போ என்ன தெரியுங்களா, ராவணன் மாதிரி சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான் மாதிரி நான் என்ன நினச்சேன், சே பொம்பளை பிள்ளை சிரிக்க மாதிரி அடிச்சு விட்டாரே, அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கூட அந்த திருக்குறளை பார்க்குறப்ப எங்கள் அப்பா என் முன்னாடி நிற்கிறார், கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று, தப்பாக பேசிவிடாத. இந்த வினைத்தொகைன்னு சொல்கிற போது இந்த ஒற்று மிகுமா மிகாதான்னு சில சமயத்தில் சொன்னால் பயப்படுவோம் நம்ம. ஒன்றும் இல்லைங்க,
வாழ்த்துகள் சொன்னார்ல ஐயா, வாழ்த்துக்கள்னு சில பேர் போட்டு போடுறாங்க, இக்கு வராது. பத்திரிகையிலே பாருங்களேன், திருவள்ளர் செல்வன் தான் போடுறோம். பல பத்திரிகைகளில் திருவள்ளர் இச்சு போட்டுறாங்க. நான் அப்புறம் ஒருத்தர்கிட்ட காமிச்சிட்டு பார்த்துட்டு, ஐயா இந்த இடத்துல இச்சு வராதியான்னு சொன்னேன். அவர் இல்லையே, நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வாங்க. என்னை அச்சாபீஸ் கூப்பிட்டு போயிட்டார். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஐயா வளர் செல்வன், வளர்கின்ற செல்வன் வினைத்தொகையா, இச்சு வராது. அவர் அதை பற்றி கண்டுக்கல. ஒரு பெரிய ஃபைலை கொண்டு வந்து வச்சார் என்கிட்ட. இங்கே பாருங்க, 10,000 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், அம்புட்டு தப்பா 10,000 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், எல்லாத்துலேயும் இச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல, சரின்ட்டேன். வேறு வழி நான் என்ன சமாதானப்படுத்தி தெரியுமா? சரி கல்யாண பத்திரிக்கை தானே, இச்சிருந்தா பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இதில் புரியாதவங்களுக்கு நன்றி. ஏன்னா நான் எதையாவது சொல்லி மனசை கெடுத்துடக்கூடாது, அதுக்காக. இப்போ யோசிச்சு பாருங்க, தமிழை ரசித்து படிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதை படிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய சுவை மற்றவையெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்னா என்னங்க, எதுவாக இருந்தாலும் ரசித்து பார்த்தா, மகிழ்ந்து பார்த்தா எத்தனை சந்தோஷமாக இருக்கும். இந்த உணவு இது பண்ணுற போது கூட அதை அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்றவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்கும். மகளிருக்கு, தாய்மார்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? நல்ல சாப்பிட்றவங்கள பார்த்தா பிடிக்கும். அதுவும் பாராட்டி சாப்பிட்றவங்கள பார்த்தா பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாருங்க, ஒரு சாதாரண ஆள் தான், கிராமத்துலேருந்து வருவார். அவர் எப்போ வந்தாலும் எங்கள் குடும்பமே அப்படியே மகிழும். அப்படி ஒன்றும் அவர் பணக்காரர் இல்லை, பதவியில் இருக்கிறவர் இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை. ஏதாவது பையில் கடலை வாங்கிட்டு வருவார் அல்லது கரும்பு வாங்கிட்டு வருவார், அவ்வளோதான். அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது, அவ்வளோதான். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் வந்த உடனே இலை போட்ட உடனே முதல்ல சொல்கிற வார்த்தை அற்புதமான இலை அப்படிம்பார். முதல்ல அதில் ஆரம்பிக்கும் பாராட்டு. இலை என்ன வீட்டில் செஞ்சாங்களா? அடுத்து இட்லி வைப்பாங்க, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, உதிரிப்பூ, என்ன பூ வேணாலும் சொல்லுவார். குஷ்பு தவிர அம்புட்டு சொல்லிவிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியாது. அதனால் வீட்டில் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்ல என்னையே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இட்லி அப்படி ஆக தேவாமிர்தம், அற்புதம். அவர் விடைபெறப்ப அத்தனை பேருக்கு கண்ணு கலங்கும் மீண்டும். ஏன்னா அவர் போலி மனிதர் இல்லைங்க. அந்த உண்மை அன்பை சொல்கிற போது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகவே இருக்கும். அவர் போன பிறகு என்னுடைய மனைவி கேட்பாங்க, அவரை பாருங்க எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே. நான் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கேயே தானே இருக்கேன், இப்படி பாராட்டிட்டு இருக்க முடியுமா? நடக்காது. இப்போ ரசித்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு அழகான விஷயம். ஒரு நல்ல காட்சி நாடகத்திலேயோ திரைப்படத்திலேயோ கதையிலையோ வர்ற போது அதை நம்ம அப்படியே உள்வாங்கி உட்கார்ந்துருப்போம். அதை கூட ரசிக்காமல் சில பேர் மண்டு மாதிரி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அருமையான படம் இந்த ராஜபாட்டரங்கதுரைன்னு ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் எப்போவாவது நேரம் இருந்தால் பாருங்கள். அப்படியெல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர்னா நம்ம பார்க்க முடியாதுங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புக்கெல்லாம் அப்படி ஒரு ஈடாக யாரையும் சொல்ல முடியாது. தங்கச்சியை கணவன் வீட்டில் விரட்டி விட்டுருவாங்க, வரதட்சணை கொடுக்கல, சொன்னபடி செய்யலைன்னு. அந்த மாப்பிள்ளை 2வது கல்யாணம் பண்ண போவான். தங்கச்சி சொல்லுவாங்க, நீ போய் கேட்பானே அப்படி. மாப்பிள்ளை இவர் நாடக நடிகர், இவங்க மனைவியும் சொல்லுவாங்க போயிட்டு வாங்கன்னு. உஷாநந்தினி ஒரு நடிகை, இந்த நடிகை பேர் ஜெயான்னு ஒரு நடிகை, பார்த்துருப்பீங்க. இப்போ சிவாஜி போவாருங்க. அங்கே அந்த வீட்டில் கடுமையாக அவரை அவமானப்படுத்துவாங்க, வைவாங்க, திட்டுவாங்க. சொன்னபடி தாங்க போட்டியா, அப்படி பண்ணியா, எப்படி பண்ணியா, நாடகக்கார புத்தி, இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வருவாருங்க. வந்தவுடனே தங்கச்சி ஓடி வந்து, என்னண்ணே போனியா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டவுடனே சாதாரண முகத்தை அப்படி மாற்றிக்கிட்டு, அடடட என்ன வரவேற்புங்கிற, சாப்பிட்டுத்தான் போகணுங்கிறாங்க, காப்பி கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, உன்னைய கேட்டாங்க, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார்.
அந்த தங்கச்சிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொல்லிட்டு ஏத்தா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வா அப்படிம்பார். அந்த பொண்ணு உள்ளே குதித்து ஓடும். அப்படி ஓடினோடனே அவங்க மனைவி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேட்பாங்க, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடுப்பை அப்படி வளைச்சி பிடிச்சிட்டு ஒரு கதறுவாருங்க மனுஷன். அடையாப்பா தேட்டரில் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் கலங்கி போவோம். இப்படிப்பட்ட நேரத்தில் சில பேர் முறுக்கு திம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நறுக்குன்னு திங்கிறதோடு மட்டும் இல்லை, இப்படி திங்கிறப்ப நான் திரும்பி பார்த்தேன் அவனை, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான். ஒரே இருக்கு புள்ளாமல் இருந்துச்சு. அதாவது திருவள்ளுவர் சொல்கிறார்ல, ஏய் நீ சாப்பிடு வேணான்னு சொல்லலை, இந்த சுவை மட்டுமா உனக்கு சுவை, இது இல்லையா இது இல்லையா இது இல்லையா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரி மைம்பளும் ஒன்றொடியின் கண்ணே உளன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் பயன்படுத்து, நல்ல விஷயங்களை ரசித்து பாரு. சொன்ன மாதிரி சாப்பிட்றப்ப பாராட்டுதல்னா என்ன, மண்ணு மாதிரி உட்காந்து திங்கப்படாது. இப்போ நீங்கள் பேச வர்றப்ப நல்ல சபை கிடைக்கிறது பேச்சாளனுக்கு ஒரு கொடுப்பினைங்க. இப்போ எங்களை கல்யாண வீடுகளில் கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. நாங்கள் பேச போகிறது யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, அதில் பேசணும். திருச்சியில் ஒரு கல்யாண வீட்டில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. 3000 பேர் வந்திருக்காங்க, நான் தான் பேச்சாளன். 3000 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உட்காந்துருந்தேன். இனிமேல் இந்த மாதிரி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க, கல்யாண வீட்டில் பேசுகிறேன். நான் சொல்கிறேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வாங்க. அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டியாச்சு, இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தான் அங்கே சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்கறதுக்காக என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படி இல்லை இப்படி இல்லை, அங்கிட்டு போ இங்கிட்டு வா. நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, அங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. இதுக்குள்ளே கூட்டத்தில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு, அந்த ரூம்குள்ளே போய் பேசியா, ஒருத்தர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லுது. தனியாக பேசுகிற பையன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டிலே ஜன்னலை திறந்து வச்சு பேச மாட்டேன்னா? ரசனையான ஆட்கள் கேட்கணும். அதே மாதிரி இன்னும் சில இடத்துல புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க, அங்கேயும் பேசணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இப்படி வர்ற போது சோப்பு கம்பளை விரிச்சு அப்படிலாம் மேடைக்கு நாங்கள் வரல. ஐயாவுக்கு தெரியும், மாதுவுக்கு தெரியும். போகிற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஊருக்கு பேச போகிறேன். பஸ்ஸில் போய், காரில் போய், 2 வீலரில் போய், நடந்து போய் அந்த ஊருக்கு, அந்த ஊரை வெள்ளைக்காரன் ஆண்டிருக்கவே மாட்டான். ஏன்னா அவனால் அங்கே போக முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த ஊர். அதில் போகிறப்ப சுற்றி கருவளை மரமாக இருக்குது. முன்னாடி ஒருத்தன் கம்பு சுற்றி போகிறான். எனக்கு பயமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் பார்த்துட்டு ஒருத்தனை கேட்டேன், ஏதாவது பூச்சி பட்டை இருக்குமான்னு கேட்டேன். நல்ல பாம்பு இருக்க இடத்துல எதுவுமே இருக்காது அப்படின்னா. என் கூட வந்த 4 பேர் ஓடி போயிட்டாங்க. செத்தாலும் சொந்த ஊரில் தான் சாவேன். இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. முன்னாடி கம்பு சுற்றி போனாங்கல்ல, மேலே வந்து பாம்பு விழுகுமா, அது விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் சுற்றிருக்காங்க. நான் அது ஊர் மரியாதையாக்குன்னு நினச்சேன். ஒரு வழியாக அங்கே போயிட்டேன். மொத்தம் ஒரு 34 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் 12 பேர் படுத்துருந்தாங்க. பெண்கள் பல பேர். சுதந்திரத்துக்கு பிறகு நடக்கிற கூட்டம் நான் போனது தான். போன உடனே ஒரு நகைச்சுவை ஜோக் சொன்னேன். 10 பெண்கள் சிரித்தாங்க. ஒரு பெரியம்மா எந்திரிச்சு கூட்டத்தை ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு கூட்டத்தில் சொல்லுது, ஐயா பேசிகிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு, நீங்கள் பேசுங்க, நான் எவ்வளவு சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அந்த கிளவியை கும்பிட்டு பேசாமல் படு, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அம்பளி மாமா இளவரசை மாதிரி வந்திருக்கேன். சிரித்தா தப்புன்னு நினச்சா என்ன செய்யறது? வாய் விட்டு சிரித்தால் அது வேணுங்க, சிரிக்க தெரியணும். அதுலேயும் சில இடங்களில் நியூட்ரல் ஃபேஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க. நீயா நானான்னு பார்ப்போம்டா.
ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நகைச்சுவையாக பேச கூப்பிட்டுருந்தாங்க. தட்டு மாதிரி போய் சேர்ந்துட்டேன். ஹெட்மாஸ்டர் வாசலில் குச்சியோடு நிற்கிறாரு. யார் பயங்களை என்னையத்தான் மிரட்டுறதுக்கு. எத்தனை மணிக்கு வர சொன்னேன், எத்தனை மணிக்கு வர, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. மைக்கில் குச்சியை விடலை, என்னை காமிச்சு இவர் இப்போ நகைச்சுவையாக பேசுவார். எவனால் சிரிச்சா பல்ல பேத்து விடுவேன், பேசுங்க. நான் அவரை கும்பிட்டு பேசாமல் போய் உட்காருங்க. பேச்சு எப்படி வரும்? நம்ம ரசிக்க தெரியணுங்க. இப்போ நீங்கள் நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்கு அதிகமாக, பெண்களுக்கு அற்புதமான உணர்வு உண்டு. அதை வெளிக்காட்டுவதற்கான நேரங்கள் கிடைக்கிறதில்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜெயா டிவியில் ஏறத்தாழ ஒரு 2000லேருந்து 2018 வரைக்கும் 18 வருஷ காலம் காலையில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ காலை நேரத்தில் சிந்திக்க சில நிமிடங்கள் இன்றைய சிந்தனைன்னு பேசிட்டு வந்தேன். அது கூட அவங்க சொன்னாங்க. அப்படி அந்த பேசுகிறப்ப 18 ஆண்டு காலம் நான் வந்து மதுரைக்கு அதுக்கும் நான் பஸ்ஸில் பயணப்படுறப்ப நான் என்ன பாடுபட்டுருப்பேன் எனக்கு தான் தெரியும். அதுவும் காலையில் வந்து கையெழுத்து போடணும் 10 இதில் கல்லூரியில். காலையில் 8லேருந்து 8:20லேருந்து 8:30 வரைக்கும் 10 நிமிஷம் பேசுவேன். இப்படி பேசுகிறப்ப இதை பல பேர் பார்த்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் கூட என்கிட்ட ஆர்வமாக கேட்டார், நீங்கள் தானே ஜெயா டிவியில் காலையில் 8:20க்கு ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:30க்கு வருவார், நான் சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன். 2 ஒன்று தானே அப்படின்ட்டார். சரி போ அப்படின்ட்டேன். நான் சென்னையில் அந்த நேரத்தில் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. போயிருந்தேன் 2000-2005 வாக்கில் போயிருந்தேன். நுங்கம்பாக்கத்து போயிட்டேன், வீடு தெரியல. அப்போ ஒரு வீட்டில் விசாரிப்போம்ட்டு போய் கதவை தட்டினேன். கண்ணாடி கதவு, பெரிய கதவு. உள்ளே அந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பார்த்துட்டாங்க, வாசல் நான் நிற்கிறத அப்படின்னாங்க. நெல்லுன்னு அர்த்தம். நான் வந்த உடனே கதவை திறந்தாங்க. நான் என் நண்பர் பேரை சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ மணி காலையில் 8:20 சொல்கிறாங்க. ஓஹோ, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்னாங்க. எது அந்த சிந்திக்க சில நிமிடங்கள் இருக்குல்ல, அதை நான் வீடு வீடாக வந்து சொல்கிறேன்னா, இந்த டோர் நான் பால் போடுறவனா காலையங்கத்தால். என்ன அழகாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு வினாடிக்குள்ளே சிந்திக்கணும். இது நடந்தே 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு நினைவு இருக்குது. காரணம் என்ன? அவங்களுடைய அந்த சந்தோஷம். இன்னும் சில பேர் ஓடியாந்து நம்மளை பார்த்துட்டு கும்பிட்டு வணக்கம் சொல்லி நம்மளை யார்த்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு குடும்பம் காரில் இருந்து இறங்கினோடனே ஒடியாந்து என்னை பார்த்து அந்த கணவர் அந்த மனைவிட்ட சொல்கிறாரு, குடும்பத்தில் எல்லாத்தையும், யார் தெரியுதா? இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர். பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறேனா, சினிமாவில் நடிக்கிறேன், நடுவராக வர்றேன், ரெண்டையும் சேர்த்துட்டார். பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர். ரொம்ப மகிழ்ச்சி. கேட்டாலும் சந்தோஷமாக இருக்கும், பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதாங்க வாழ்க்கை. அதை ரசிக்கணும். இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குற போது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாவற்றையும் சில நேரங்களில் மறந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது எப்போவும் நம்ம கூடவே இருக்கும். எப்படி? என்னுடைய தந்தையாருக்கு உடல் நலம் ரொம்ப கம்மியாகி அவர் ஏறத்தாழ இன்னும் ஒரு 2-3 நாளில் அவர் மறைஞ்சிருவாருங்கிற மாதிரியான சூழல் இருக்கப்போ ஆஸ்பத்திரியில் நான் கூட இருக்கேன். ஒரு பையன் 4 பெண்கள் என் கூட பிறந்தவங்க, நான் தான் கூட இருக்கேன். அப்போ நான் எப்பா ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிருப்பா, சரியாயிரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வில்லி பாரத வரியை சொல்கிறாருங்க. எனக்கு என்ன சொல்கிறாரு? அபிமன்யு போர்க்களத்தில் சண்டை போடுறான், 13ஆம் நாள் தான் இறந்து போகிறான். அதுக்கு முன்னாடி போய் சண்டை போடுறான். அப்படி சண்டை போடுறப்ப அவன் உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க பெரியப்பா தர்மன், பெரியப்பாகிய தர்மன் அந்த குழந்தையினுடைய உடம்பெல்லாம் அப்படி தடவி பார்த்து தட்டி விட்டுட்டு, மோதி இழைத்தனை 6 கணப்பல்ல முகமன் மொழிந்தனனே. வில்லி பாரதம் மாதிரி சந்தை பாட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கம்பனுடைய சந்த நடை வேற, பாரத சந்தங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். மோதி இழைத்தனை 6 கடப்பல முகமன் மொழிந்தனனை. இதை அந்த நேரத்தில் எனக்கு சொல்கிறார். ஏன் தெரியுமா?
தருமன் அபிமன்யுனுடைய காயங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நான் எங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறேனா. அவர் சொல்கிறாரு, எப்பா நல்லா இருப்பான்னு நான் சொன்ன வார்த்தையை நீ அன்னைக்கு அந்த தருமன் சொன்ன மாதிரி நீ எனக்கு சொல்கிறாங்கிறார். எதை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது நம்மோடு சேர்ந்து சேர்ந்து நிற்குங்க. அதுதான் உண்மை. இப்போ பலரும் என்கிட்ட கேட்குறாங்க, எங்கே போய் நகைச்சுவையை தேடுறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்க்காதது இல்லை, நம்ம தெரியாதில்லை. என்னுடைய எழுத்தாளர் நண்பர் காலஞ்சென்ற சுஜாதா அவர்கள், அவர் சொல்வார் எப்போவுமே நகைச்சுவைன்னா என்னன்னா த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார். அதாவது உண்மைக்கு மிக அருகில் இருப்பது தான் நகைச்சுவையா. நம்ம பார்த்து ரசிக்கிறப்ப அது சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறணும். ஒன்றும் இல்லை, கல்யாண வீடுகளில் பேச போயிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. சில நேரங்களில் வாய்ப்பு இருந்தால் சாப்பிடணும், இல்லைன்னா தவிர்த்துட்டு போயிடணும். ஒரு ஊரில் என்னாச்சு, கும்பகோணத்தில் கல்யாணம் பட்டிமன்றம் பேசியாச்சு, சாப்பிட்டுத்தான் போகணுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நேராக நீங்கள் மந்திரி வீட்டு கல்யாணம் சாப்பிடாம போகக்கூடாது. சரின்னாச்சு. சாப்பாட்டு கூட்டம்னா பயங்கர கூட்டம். இப்போ எங்களை என்ன செஞ்சாங்கன்னா 5 பேரையும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிக்க சொல்லி நடத்தி சிறப்பு விருந்தினர்கள் சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. இப்படி போய் அப்படி போய் இந்த தெரு வழியாக போய் ஒரு சின்ன செவரை ஏறி குதிச்சு என் கூட வந்தவர் சொன்னார், சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு. பேசாமாயா, வெளியும் விட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. போய் ஒரு கதவை திறந்தா அங்கே தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அங்கே ஒரு 500 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே. எப்படி அவங்கெல்லாம் வந்தாங்களோ எனக்கு தெரியல. நாங்களே இப்படி வந்திருக்கோம், பாஸ்வேர்டெல்லாம் சொல்லித்தான் கதவு திறந்து வந்திருக்கோம். உடனே அவர் தளரல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி போய் எங்களை நிப்பாட்டிட்டார். 5 பேருக்கு பின்னாடி தான் அங்கே 5 பேர் நிற்கிறோம். அதில் ஏன் இலைக்கு நான் நிற்கிறேன்ல, அந்த இலக்காரன் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டாங்க. அது அவன் விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பரிமாறுறவர் கூட கேட்குறாரு, ஏய் நீ போன பந்தியில் உட்காந்துருந்தில்ல அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அண்ணே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். சரி, இப்போ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ அடுத்து அவர் எடுத்த உடனே நாங்கள் உட்காரணும். இந்தியெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். நம்ம மேலே உட்காந்துருப்போம், பலகை போட்டு, காலை சமணம் போட்டு. சமணக்கால்னால என்ன தெரியுங்களா, சமணர்கள் அப்படி உட்கார்ந்து தான் தங்களுடைய தவநிலையை செய்வார்கள். இந்த பகுதி முழுவதுமே சமண பௌத்த எச்சங்கள் அதிகமுள்ள இடம் இந்த பகுதி தான். இப்படி காலை மடக்கி போட்டு உட்கார்றதுனால தான் சமணன்கால் தான் சமணக்காலாக நமக்கு வந்தது. அப்படி பலகையில் நம்ம உட்காந்து இலையை கீழே போட்டிருப்பாங்க. அப்போ என்னென்னா குனிஞ்சு சாப்பிட்றப்ப வயிறு உள்ளடங்கும், சாப்பாடு குறையா போகும். இப்போ மேலே இருக்குது எது, டேபிள், நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு பள்ளத்தை நோக்கி பாயுது.